எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏன்னா தூக்கி கடலில் வீசிடுவேன். இருந்தீர்கள் வந்தால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். எம்எல்ஏ என்றாலும் பார்க்க மாட்டேன், தூக்கி வங்கக்கடலில் வீசி விடுவேன். எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும், காக்கா பிடித்தால் ஒன்றும் நடக்காது என கட்சி நிர்வாகிகளிடம் காட்டமாக பேசியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். நாளையிலிருந்து போய் கூட உழை, ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக. இவரின் இந்த பேச்சு மாநாட்டிற்கு வந்தவர்களை முகம் சுளிக்க வைத்தது மட்டுமல்லாமல் பாமக நிறுவனர் ராமதாஸின் பேச்சு எங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தியது என்று சமூக வலைதளங்களில் தங்களது எதிர்ப்பை பதிவிட்டு வருகின்றனர் கூட்டத்திற்கு வந்தவர்கள். பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவின் தொடக்கத்தில் வன்னியர் சங்க கொடியை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்றி வைத்தார். இந்த மாநாட்டில் மொத்தம் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டில் பேசிய பாமக தலைவர் ராமதாஸ் 10.5% இடஒதுக்கீடு வழங்காததால் போராட்டத்தை அறிவிக்கிறோம். இதுவரை நடந்திராத வகையில் அந்த போராட்டம் இருக்கும். போராட்டத்திற்காக எவ்வளவு தியாகத்தை செய்யவும் தயாராக இருக்கிறோம். 10.5 சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால போராட்டத்தை அறிவியுங்கள். அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக போராட்டத்தை அறிவிப்போம். இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாகத்தான் இருக்கும். 45 வருடமாக உங்களுக்காகவும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் போராடி சில வெற்றியும் பெற்றவன் இந்த ராமதாஸ். சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீட்டிற்காகவும் என்னை போன்று இந்தியாவில் யாராவது போராடி இருக்கிறார்களா? ஆனால் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்ததால் வெளியே தெரியவில்லை. இந்தியாவில் வேறு யாராவது ஒரு மனிதர் செய்திருக்கிறாரா? யாரும் இல்லை. என்னை போன்று யாரும் இல்லை. ஆனால் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்ததினாலே எனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட ஆள் இல்லை. ஊடகங்கள் மறைத்தார்கள். இப்பொழுது கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சொல்லுகின்றேன், என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும் வேறு சமூக நீதியாக இருந்தாலும் உழைத்தவர் ஒரு தலைவர். நான் என்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இந்தியா கண்டதுண்டா என்று புஷ்பவனம் குப்புசாமி பாடினாரே, யாராவது இருக்கிறார்களா அப்படி இந்தியாவிலே? தமிழ்நாடு முழுக்க அனைத்து திசைகளிலும் பயணித்து 95,000 கிராமத்திற்கும் பயணித்துள்ளேன். என் காலடி படாத இடமே தமிழ்நாட்டில் இல்லை. நாமும் ஒருமுறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் எனும் எண்ணத்தோடு என் பேச்சை ஒருமுறை கேளுங்கள். எனக்கு ஆள வேண்டும் எனும் ஆசை கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நான் இந்தியாவில் ஆளுநராகவும் அமைச்சராகவும் இருந்திருப்பேன். நான் மக்களுக்காக வாழ்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் நேரடியாக 10.5% வழங்க சொல்லி முறையிட்டிருக்கிறேன். மேலும் தனியாக யானை சின்னத்தில் நின்று 4 தொகுதிகளிலும் வென்ற வரலாறும் நமக்கு இருக்கிறது. இன்று கூட்டணியில் சேர்ந்தும் கூட 5 தொகுதிகளில்தான் வென்றோம். இதனை கண்டு கோபம் வரவில்லையா? காரணம், நம்மால் நம்மளையே காட்டிக் கொடுக்கிறார்கள். இனி அப்படி இருந்தால் உங்கள் அனைவரின் கணக்கும், அதாவது உங்கள் பொறுப்புகள் அனைத்தும் பறிக்கப்படும். எம்எல்ஏ என்றும் கூட பார்க்க மாட்டேன், கடலில் தூக்கி வீசுவேன். உங்கள் கணக்குகள் இனி பார்க்கப்படுகிறது. எனவே இனி சும்மா ஏமாற்றிக் கொண்டு இருக்க முடியாது. காக்கா பிடித்தால் ஒன்றும் வேலை நடக்காது. உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளவுதான் என்று கூட்டத்திற்கு வந்தவர்களை பார்த்து காட்டமாக பேசினார் ராமதாஸ். கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. வேறொரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டு செல்போன் வச்சில்லாத
ஒரு நல்ல பையனை, குடிக்காத பையனை நீ தாண்டா மாவட்டம், நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு. எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏன்னா தூக்கி கடலில் வீசிடுவேன். இந்த வங்க கடல் அல்லது ஏதாவது ஒரு கடல், அதோடு அவன் போனான். இந்த 3 எழுத்து போட்டுன்னு பழைய இது முடிஞ்ச பிறகு இது முடிய போகுது. அதன் பிறகு போட்டுன்னு வீட்டில் இருப்பான். ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கணக்கு, உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. சும்மா ஏமாத்திட்டு நான் கோட்டைக்கு போவேன்னா எங்கே போகிறது? கோட்டையில் போய் கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம். உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளவு. இவரின் இந்த பேச்சை கேட்டு சலிப்படைந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள் இதற்கு முன்பெல்லாம் அவர் கூட்டத்தில் எப்பொழுது பேசுவார் என்று காத்திருந்த காலங்கள் அனைத்தும் போய் தற்பொழுது எப்பொழுது பேச்சை நிறுத்துவார் என்ற காலம் மாறிவிட்டது என்று சமூக வலைதளங்களில் அவரை கேலியாக பதிவிட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.